அம்மா வீட்டில் கொண்டு வந்து ஒரு பொண்ணை விட்டு போயிருவாங்க. குழந்தை இல்லை, நீங்கள் பார்த்து உங்கள் பொண்ணை சரி பண்ணி அனுப்பிச்சுடுங்க அப்படின்ட்டு. பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கப்பலாகவே நிறைய பேர் வராங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. 2-3 இடத்துல நான் பார்த்துட்டு எனக்கு சக்ஸஸ் ஆகலைன்னு சொல்லிட்டு ஓல்டு ரிப்போர்ட்ஸ் டெஃபினட்டாக அவங்க வச்சிருப்பாங்க. ரொம்ப ஃபியூ ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேரிட்டல் ஃபியர் இருக்குது. அதாவது மேரேஜ் ஆகி நான் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நான் வேஸ்ட் பண்ணணும்னு எனக்கு தோணலை. சூரியனை பார்த்தே ரொம்ப வருஷம் ஆகுதுன்னு கூட சொல்லுவாங்க. அப்போ எப்படி விட்டமின் டி கிடைக்கும்? விட்டமின் டி டிஃபிஷியன்சியில் நீங்கள் ஹார்ட் அட்டாக், ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். விட்டமின் டி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு பாடி ஃபுல்லாக பெயின் இருக்கும். சும்மா நம்மளோட ஆரோக்கியத்துக்கு தேவையானது விட்டமின் டி தான். ஹேர் ஃபால்னாலும் விட்டமின் டிங்கிறாங்க, எதுனாலும் விட்டமின் டி தான். நான் ஒரு நாளைக்கு 15 டீயாவது குடிச்சிடணும், குடிக்கலன்னா நான் எல்லாத்தையும் சண்டை போட ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொன்னார் ஒருத்தர். அவர் நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு. இந்த மாதிரி 15 டீலாம் ஒரு நாளைக்கு குடிச்சோம்னா டெஃபினட்டாக வந்து நம்மளோட நியூட்ரியன்ட்டே அப்சர்வ் ஆகாது. இப்போ ரீசெண்ட் ரிசர்ச் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே காஃபி குடிக்கிறது, மீலையும் காஃபி டீயும் ஒன்றா எடுத்துக்கூடாது. அப்படி எடுத்தால் மீல் இருக்கக்கூடிய நியூட்ரியன் ப்ராப்பராக உடம்புல அப்சர்வ் ஆகாது. எத்னிக் ஹெல்த் கேர். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட சித்த மருத்துவர் யோக வித்யா மேம் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா மேம்? இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெர்ம் கவுண்ட் ஆண்களுக்கு அந்த குறையிற பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? ஸோ அது எதனால வருது? இந்த ஸ்பெர்ம் கவுண்ட் குறையிற பிரச்சனைகள் என்னென்ன காரணங்களால ஆண்களுக்கு ஏற்படுது? செமன் அனாலிசிஸ் பண்ணும்போது கவுண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆவரேஜாகவே நிறைய பேருக்கு குறைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா நான் ஒரு 13-15 இயர்ஸ்க்கு முன்னாடி லேப் ரிப்போர்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு வேல்யூ எழுதியிருப்பாங்க. இப்போ 80 மில்லியன்ஸ்னு வச்சுக்கோங்களேன், ப்ராக்கெட்டில் வந்து 20 மில்லியன்ஸ் நார்மல் ஆவரேஜ் போட்டிருப்பாங்க. அப்படியே ஸ்லோவாக கிராஜுவலாக வந்து 220 மில்லியன்ஸ் நார்மலாக இருந்தது. பார்த்திங்கன்னா 180 மில்லியன்ஸ், 120 மில்லியன்ஸ், 80 மில்லியன்ஸ், இன்றைக்கி 45-15 மில்லியன்ஸ்லாம் நார்மல்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே ஸ்லோவாக அது வந்து குறைச்சிட்டே வந்துட்டாங்க. ஆவரேஜாக எல்லா மென்ஸ்க்குமே குறைஞ்சிட்டு இருக்கிறதுனால அது வந்து நார்மலாக ஆயிடுச்சு இப்போது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் நம்ம எதனால் அப்போ இருந்த கவுண்டிங் இப்போ இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் வர எசோஸ்போமியா சுத்தமாக கவுண்டிங் இல்லை, டோனாஸ்போம் போக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிற ஆண்களும் சரி, அல்லது கவுண்டிங் வந்து 1 மில்லியன் இருக்குது, இல்லை 1 மில்லியனுக்கு கீழே ரொம்ப லெஸ் தேன் 1 மில்லியன்லாம் போட்டு வருவாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து சொல்கிறது கேட்கும்போது நம்ம பார்த்தோம்னா டெஃபினட்டாக வந்து நைட் ஷிஃப்ட் தான். ஸோ நைட் ஷிஃப்ட் வந்து ரொம்பவே வந்து ஆண்களினுடைய ஃபர்டிலிட்டி வந்து பாதிக்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா குறிப்பாக வந்து 9 o'clock நம்ம தூங்கி மார்னிங் 5 o'clock எந்திரிச்சோம் அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. பட் எல்லாருமே வந்து 12 மணிக்கு வந்துட்டு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு தூங்குறாங்க. இல்லை காலையில் வந்துட்டு சூரியனையே வந்து பார்க்காம, நான் சூரியனை பார்த்தே ரொம்ப வருஷம் ஆகுதுன்னு கூட சொல்லுவாங்க. அப்போ எப்படி விட்டமின் டி கிடைக்கும்? விட்டமின் டி டிஃபிஷியன்சியில் இன்றைக்கி ஹார்ட் அட்டாக், ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். விட்டமின் டி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு பாடி ஃபுல்லாக பெயின் இருக்கும். இந்த மாதிரி மொத்தமாக நம்மளோட ஆரோக்கியத்துக்கே தேவையானது விட்டமின் டி தான். ஹேர் ஃபால்னாலும் விட்டமின் டிங்கிறாங்க, எதுனாலும் விட்டமின் டி தான். அப்போது சூரியனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பே இல்லாமல் வெறும் சூரியன் வரும்போது நான் பாய் சொல்லிட்டு போய் தூங்கிடுறேன் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அவங்களுக்கு கவுண்டிங் குறையிறதுக்கு அதுவே ஒரு காரணமாக இருக்குது. அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான ஒரு உணவாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ ஒரு வீடு நம்ம கட்டணும் அப்படின்னா இன்றைக்குமே வந்து செட்டிநாடு வீடாக இருந்தாலும் சரி, நம்மளோட வில்லேஜ் வீடெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பெட்ரூமு, ஹால் இதெல்லாம் சின்னதாக இருக்கும், கிச்சன் மட்டும் பெருசாக இருக்கும். ஸோ ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக ஒருத்தர் கீரை நறுக்குனாங்கன்னா ஒருத்தங்க காய்கறி வெட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபுட் ஃபேக்ட்ரி நம்மளோட வீட்டில் இருந்திருக்கும். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் ஃபேமிலியில் ஹால் பெருசாக இருக்கும், இல்லை பெட்ரூம் கூட வீடு சைஸில் இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு வந்து ரொம்ப சின்ன மினிமல் ஏரியா. அதுலேயே ஒரு சில வீட்டில் அடுப்பே இருக்காது, இண்டக்ஷன் ஸ்டவோடே முடிச்சுருவாங்க. ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட குக்கிங் ஹேபிட்டே போனதுனால வெறும் ஃபாஸ்ட் ஃபுட்டாக அடித்து தள்ளும்போது டெஃபினட்டாக வந்து செமனுக்கு வந்து அங்கே ப்ரொடக்ஷனுக்கு வழியெல்லாம் போயிடுது. ஏன்னா நம்ம என்ன சாப்பிட்றோமோ அந்த சாரம் தான் வந்து பார்த்திங்கன்னா பிளட்டுக்கு போகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செந்நீர்லேருந்து ஊன் மசிலுக்கு போகும். அப்புறம் மிச்ச மீதி சத்து ஃபேட்டுக்கு போகும். ஒரு தொட்டியாக நிரம்பி ஃபேட்டு, போன் மேரோ, இப்படி எல்லா சத்துக்களுமே ஒன்று ஒரு சிஸ்டத்துக்கு போய் ஃபைனலாக போன் மேரோலேருந்து தான் செமன் ஃபார்ம் ஆகும். அதுதான் சாரம், செந்நீர், ஊன், கொழுப்பு, எலும்பு, மூளை, சுக்கிலம்னு சொல்லி அந்த காலத்துலேயே சொல்லி வச்சுட்டாங்க. பெண்களாக தான் சுரநிதம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன ஆகாரங்கள் சாப்பிட்றோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக மென்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா உளுந்து வந்து டெஸ்டோஸ்டரோனை பூஸ்ட் பண்ணுது, வெந்தயமும் வந்து டெஸ்டோஸ்டரோனை பூஸ்ட் பண்ணுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மாப்பிளை சம்பா ரைஸ் வெரைட்டிஸு, நட்ஸ் வெரைட்டிஸ், சீட்ஸ் வெரைட்டிஸு, சிறு தானியங்களில் வந்து B12 நர்வ்ஸ்க்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் சரி. ஸோ இந்த மாதிரியான உணவுகள், கீரைகள், காய்கறிகள், இந்த மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ஸாக நிறைஞ்சிருக்கக்கூடிய உணவுகள் எல்லாத்தையும் நம்ம வந்து விட்டுட்டு வெறுமனை சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் இந்த 6 ஐட்டத்தில் ஜஸ்ட்டு சாப்பிட்டு உயிர் வாழத்துக்கு கார்போஹைட்ரேட் போதும், அவ்வளோதான். அந்த மாதிரி உயிர் வாழவும் நடமாடிட்டு இருக்கோம். பட் அங்கே உயிரணுக்கள் இருக்கா இல்லைன்னா இதனால தான் வந்து லேக் ஆகுது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. இப்போது செரண்ட்ரியாக நம்ம லைஃப் ஸ்டைல் வாழ்கிறோம், வெறுமனே ஜங்க் ஃபுட்டாக வெறும் ஆயில் ஃப்ரைட் ஐட்டம்ஸு, பிஸா, பர்கர் இந்த மாதிரி மென் சாப்பிட்றாங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அவங்களுக்கு ஃபேட் அதிகமாகுதுன்னா ஃபேட் என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா மேல் ஹார்மோன் டெஸ்டோஸ்டரோனை ஃபுல்லாக ஃபீமேல் ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜனாக மாற்றிடும். அதனால தான் டெஸ்டோஸ்டரோன் கம்மியாக இருக்கிற ஆண்களுக்கும் சரி, கவுண்டிங் கம்மியாக இருக்கிற ஆண்களுக்கும், கவுண்டிங் சுத்தமாக இல்லாத ஆண்களுக்குமே சப்போஸ் அவங்களோட ஃபேட் பர்சன்டேஜ் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அவங்க ஃபேட் லாஸ்க்கான அட்வைஸ் கொடுக்கணும்.
ஏன்னா மென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபேட் வந்து ஃபீமேல் ஹார்மோன் ஃபெமினிட்டி இன்க்ரீஸ் பண்ணிடும். அப்போ ஃபேட்டை கம்மி பண்ணால் தான் வந்து அவங்களுக்கு அந்த டெஸ்டோஸ்டரோனோட கன்வர்ஷன் இன்டூ ஈஸ்ட்ரோஜனை வந்து நிறுத்த முடியும். அதனால் ஃபேட் லாஸ் இல்லை டெய்லி ஜாகிங் போங்க, வேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவோம். ப்ளஸ் தை எக்ஸசைஸ், உட்காந்து எந்திரிக்கும் போது தோப்புக்காரணும் ஸ்குவாட்ஸ் எல்லாம் பண்ணும்போது தையோட மசில் ஆக்டிவேட் ஆகும்போது டெஸ்ட் வந்து பூஸ்ட் ஆகும். ப்ளஸ் சன் எக்ஸ்போஸ்சர், ஸோ ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் அண்ட் ஈவினிங் சன்செட்டில் ஏதோ ஒரு நேரத்துலையாவது ஒரு 20 மினிட்ஸாவது வெயிலில் போய் ஏதோ விளையாடுங்க, இல்லை அட்லீஸ்ட் லீஸ்ட் பால்கனியாவது நில்லுங்க, இல்லை மொட்டை மாடி இருந்துச்சுன்னா மொட்டை மாடியில் போய் நில்லுங்க அப்படிங்கிற மாதிரியான அட்வைஸ் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள்லாம் இந்த ஜென்ரேஷனில் இல்லாமல் போனதுனால ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சிட்டே வருது. இதில் பத்தாத்துக்கு வந்து அவங்க ஸ்ட்ரெஸ் ரீதியாகவோ லேட் மேரேஜ் ரீதியாகவோ காரணமாகவோ இடையில வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுகர் வந்துடுது. ஸோ டயபெட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரெட்டினோபதி, நியூரோபதி, நெஃப்ரோபதி, இந்த மாதிரி கிட்னி, நரம்பு, கண் பார்வை இதெல்லாம் குறையுது. அப்போ கிட்னி ஃபங்க்ஷன்ஸ், நர்வ்ஸ் வந்து வீக் ஆகும்போது டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து கவுண்டிங்லேயும் சரி பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடான இஷ்யூஸும் வந்து வரதுக்கு டயபெட்டிஸ் ஒரு காரணமாக இருக்குது. பத்தாத்துக்கு ஆல்கோஹால் அடிக்ஷனு, ஸ்மோக்கிங் அடிக்ஷன். ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர். இப்போ ரீசெண்டாக ஒரு பேஷண்ட் சொன்னாங்க, நான் ஒரு நாளைக்கு 15 டீயாவது குடிச்சிடணும், குடிக்கலன்னா நான் எல்லாத்தையும் சண்டை போட ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொன்னார் ஒருத்தர். ஸோ அவர் நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு. இந்த மாதிரி 15 டீலாம் ஒரு நாளைக்கு குடித்தோம்னா டெஃபினட்டாக வந்து நம்மளோட நியூட்ரியன்ட்டே அப்சர்வ் ஆகாது. இப்போ ரீசெண்ட் ரிசர்ச் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஆகாரங்களில் நியூட்ரியன்ஸ் இருக்கும். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே காஃபி குடிக்கிறது, சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் வந்து காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடும்போது, அதாவது மீலையும் காஃபி டீயும் ஒன்றா எடுத்துக்கூடாது. அப்படி எடுத்தால் மீல் இருக்கக்கூடிய நியூட்ரியன் ப்ராப்பராக நம்ம உடம்புல அப்சர்வ் ஆகாது, வேஸ்ட்டாக தான் போகும். அப்படிங்கும்போது டீயோ காஃபியோ வந்து வெறும் நம்ம எதுவுமே சாப்பிடாத டைமில் வெறும் எம்டியாக இருக்கும் இல்லையா, ஒரு 4 மணிக்கு எம்டி ஸ்டொமக்லையோ ஏர்லி மார்னிங் கொஞ்சம் ஒரு சுறுசுறுப்புக்காக குடிக்கலாம் 1 or 2 டீ. ஒரு நாளைக்கு 15 டீலாம் குடிக்கும்போது டெஃபினட்டாக வந்து நமக்கு எந்த சத்துமே உள்ளே உறிஞ்சாது, எல்லாமே வெளியே. ஏன்னா அவங்களுக்கு காஃபிலாம் குடிச்சிங்கன்னா உடனே யூரின் அவுட்புட் நிறையா இருக்கும். காஃபி ஸ்மெல்லே யூரின் போகும்போது நல்லா நியூட்ரியன்ட்டும் வெளியே வந்துடுது. ஸோ அதனால் இது ரீசெண்ட் ரிசர்ச்லேயும் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது காஃபி டீ அடிக்ஷன்லேருந்தும் நம்ம வந்து விடுபடும் போது தான் நம்ம முழுமையாக அந்த சத்துக்கள் வந்து நம்ம உடம்புக்கு வந்து போகும். இப்போ இந்த உயிரணுக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? ஓகே, இப்போது உயிரணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து ஃபுட்டில் வந்து நிறைய ஆல்ட்ரேஷன்ஸ் கொண்டு வரும். ஸோ ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா நட்ஸில் வந்து பாதாம், அதுக்கப்புறம் செலினியம் ரிச் பிரேசில் நட்டு, பம்கின் சீட்ஸ், ஜிங்க் ரிச் பம்கின் சீட்ஸு, அதுக்கப்புறம் வால்நட்டு, ட்ரை கிரேப்ஸு, அதுக்கப்புறம் ட்ரை ஃபிக்கு, ஸோ இந்த மாதிரி டேட்ஸு, இதெல்லாமே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு, சீட்ஸ் இதெல்லாத்தையும் கம்பைண்டாக, அதுலேயும் குறிப்பாக சாரப்பருப்பு, வெள்ளரி விதை. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டெஸ்டோஸ்டரோனை பூஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து டெய்லி ஒரு கீரை எடுத்துக்கணும். இப்போ கீரையில் வந்து புளிச்ச கீரை, சிவப்பு தண்டு கீரை, சிறுகீரை, அரைக்கீரை, இதெல்லாம் காப்பர் சத்தும் அதிகமாக இருக்குது. காப்பர் வந்து உங்களுக்கு லிவரோட மெட்டபாலிசத்துக்கு ரொம்ப முக்கியம். ப்ளஸ் அவங்களுக்கு வந்து ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கணுன்னாலும் இது எல்லாத்தையுமே வந்து ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு சாக்லேட் பவுட்ரு, மட்டன் லிவரு, இதுலேயுமே வந்து உங்களுக்கு காப்பர் அண்ட் செலினியம் வந்து உங்களுக்கு பூஸ்ட் பண்ணும் டெஸ்டோஸ்டரோனை. ஸோ அது மட்டும் இல்லாமல் மில்க் வித் ஹனி எடுக்கிறது, செவ்வாழைப்பழம், அவகேடோ, சப்போட்டா, இதெல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் சத்துக்கள் கொடுத்து டெஸ்டோஸ்டரோனை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் எல்லாமே ஒரு சைடு நம்ம சத்துள்ளதாக சாப்பிட்டுட்டு ஒரு சைடு வந்து கசப்பாக சாப்பிட்றோம் அப்படின்னாலும், கசப்பான உணவுகள் வந்து உங்களுக்கு மென்ஸ்க்கு எஸ்பெஷலி சுகர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு பாவக்காய் ஜூஸ், அருகம்புல் ஜூஸு, இந்த மாதிரி வாழைத்தண்டு ஜூஸாக குடிப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெஸ்டோஸ்டரோனை குறைச்சி விட்ரும். ப்ளஸ் ஸ்பெர்ம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆனால் அது இறந்துரும். ஏன்னா ஸ்பெர்மிசைட் ஆக்ஷன் இருக்குது நமக்கு பாவக்காய் இதுலலாம். ஸோ அதனால் கசப்பான உணவுகளை வந்து தவிர்க்கணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் கொண்டு வந்துட்டு அவங்களோட மெயினாக ஃபிசிக்கலி அவங்க வந்து ஃபிட்டாக இருந்தாலுமே அவங்க ஸ்லீப்பிங் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தூங்கும்போது தான் எல்லா விதமான பாடி செல்ஸுமே ரெஜுவனேட் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பாடி ஹீட் அது அதிகமாக எல்லாம் பார்த்துக்கணும். இப்போ ஹீட் அதிகமாக இருக்குது அப்படின்னாவே உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்பெர்ம் வந்து குறைஞ்சிட்டே போகும். அதனால தான் ஜென்ரலி -1 டிகிரியில் மெயின்டைன் ஆகணும் விதைப்பைன்னு சொல்லுவாங்க. ஸோ பாடி ஹீட்டோட -1 மெயின்டைன் ஆகும்போது ப்ரொடியூஸ் ஆன ஸ்பெர்ம் வந்து நல்லபடியாக உயிரோட உள்ளே இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ஜென்ரேஷனில் வந்து நிறைய பேர் குறையறதுக்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட் மாஸ்டர்பேஷன். ஸோ கரெக்டான டைமுக்கு திருமணம் ஆகலை அப்படின்னாலுமே அவங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகிற ஹார்மோன் அண்ட் எரெக்ஷன் இதெல்லாமே இருந்துட்டு தான் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களே மாஸ்டர்பேட் பண்ணினால 15 days ஒன்ஸ் வந்து வெளியே வருது தூக்கத்துலன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ பட் இது வந்து ஒரு சிலர் அடிக்ட் ஆகி அதுலேயே வந்து செமன் வந்து எடுத்து எம்டி ஆகிடும். இப்போ அவங்களுக்கு வந்து செமன் வந்து வெளியே எடுத்துருந்தாங்க, அடுத்து போன் மேரோ வீக் ஆகும், போன் வீக் ஆகும், அப்புறம் வந்து லோவர் பேக் வந்து ரொம்ப பெயின் இருக்கும். அவங்க நினச்சிப்பா நம்ம பைக்கில் இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணிட்டு வரோம், அதனால தான் நமக்கு லம்பார் பெயின் வருதுன்னு. பட் சத்துக்கள் வந்து உறிஞ்சப்படும் போது அவங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டமாக அவங்களுக்கு வந்து ஃபேட்டு, மசில் எல்லாமே வந்து வேஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் நர்வ்ஸ் வீக் ஆகும். ஃபைனலாக ஹீமோகுளோபின் கம்மியாகி அவங்க ரொம்ப வெளுத்து போன மாதிரியான ஒரு தோற்றம், கை நடுக்கம், மன குழப்பங்கள், பதட்டம், பால்பிட்டேஷன், ஹார்ட்டோட பீட் அவங்களே உணர்றது, ஞாபக மறதி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து தோன்றும்.
ஸோ ஃபிசிக்கலி இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குன்னா டெஃபினட்டாக அவங்களோட செமன் வந்து வாட்டரியாக இருக்கும். ஸோ வாட்டரியாக இருக்கும்போது அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து கவுண்டிங் கம்மியாக இருக்கும். இன்னும் வந்து ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மைதா சாப்பிட்டா தான் எனக்கு நைட் ஃபால் இருக்குது, இல்லை சப்பாத்தி மைதா சாப்பிட்டா தான் எனக்கு வந்து பாடி ஹீட் ஆகி யூரின்ல அல்லது வந்து மோஷன் போகும்போது கூட வெளியே வருது. ஸோ நீங்கள் சொன்னதுலேருந்து நான் நிறுத்தினதுலேருந்து எனக்கு அந்த மாதிரியான இஷ்யூஸ் இல்லைன்னு கூட சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளோட சூழ்நிலையில் என்ன விளையுதோ அதை நம்ம சாப்பிட்டோம்னா ஓரளவுக்கு தப்பிக்கலாம். நம்ம நார்த் இந்தியாவில் விளையிற கோதுமையை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த தட்பவெப்பத்துக்கு அந்த கோதுமை சூட் ஆகுது. காஷ்மீரில் வளர்ந்துட்டு சப்பாத்தி சாப்பிட்டா ஒன்றாகுது. நம்ம இங்கே தமிழ்நாட்டில் வெப்பத்தில் இருந்துட்டு அதை சாப்பிட்டோம்னா டெஃபினட்டாக நம்ம பாடி ஹீட் ஆக தான் போகுது. ஸோ இப்போ மென்ஸ் பொறுத்த வரைக்கும் பாடி கூலிங்காக மெயின்டைன் பண்ணணும். வாரம் ஒருக்கு உடம்பு ஃபுல்லாக நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், தண்ணி நிறையா குடிக்கணும். 20 kg ஆஃப் பாடி வெயிட்க்கு 1 லிட்டர் தண்ணி, நைட் 8 hours ஆஃப் ஸ்லீப். அதுதான் குவாலிட்டி ஸ்லீப். டே ஃபுல்லாக நம்ம என்ன தான் வந்து ஃபுல்லாக ரூம் ஃபுல்லாக இருட்டு பண்ணி ஃபுல்லாக டார்க்காக ஸ்க்ரீன் போட்டு வச்சுட்டு நம்ம தூங்கினா கூட டெஃபினட்டாக அது நாட் ஈக்குவல் டு நைட் ஸ்லீப். முடிஞ்ச வரைக்கும் நைட் ஷிஃப்ட்லேருந்து வெளியே வந்து ஏர்லி மார்னிங் ஷிஃப்ட் கூட போகலாம். 3 மணிக்கு ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு 5 மணிக்கு ஒர்க்குக்கு போகிறது கூட ப்ராப்ளம் இல்லை. பட் எஸ்பெஷலி நைட் குவாலிட்டி ஸ்லீப் 9 to 3 தான். ஸோ அந்த டைமில் நம்ம தூங்குற மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி குவாலிட்டியான ஃபுட்ஸு, அதாவது மில்லட்ஸு, மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, இந்த மாதிரி எல்லாமே எடுக்க ஆரம்பிக்கணும். கீரை, காய்கறிகள் இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது டெஃபினட்டாக வந்து கவுண்ட் அங்கே குறையிறதுக்கான வாய்ப்புகளே இருக்காது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கவுண்ட் வந்துடும். ஓகே மேம், இப்போ அந்த சீட்ஸ் வந்து பெண்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பட் அந்த ஆண்களுமே இந்த சீட்ஸ்லாம் சாப்பிடலாமா? கண்டிப்பாக ஆண்கள் வந்து டெஃபினட்டாக சாப்பிட்லாம். ஏன்னா வந்து எல்லாத்துக்குமே மினிமல் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் அதாவது மேலுக்கும் ஃபீமேல் ஹார்மோன் இருக்கும், ஃபீமேலுக்கும் மேல் ஹார்மோன் இருக்கும். ஸோ அதனோட ப்ரொப்போர்ஷன் வந்து மாறுபடும் போது தான் நமக்கு வந்து ப்ராப்ளம் வருது. ஸோ மேல் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக வந்து எல்லா டைப் ஆஃப் சீட்ஸு, நட்ஸு எல்லாமே வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாமே வந்து டெஸ்டோஸ்டரான் பூஸ்ட் பண்ணுறதுக்கும் சரி, ஈஸ்ட்ரோஜன் ப்ராப்பராக இருந்தால் போன் டென்சிட்டி மெயின்டைன் பண்ணுறது, சைனவில் ஃப்ளூயிட் மெயின்டைன் பண்ணி முட்டி வலியெல்லாம் வராமல் பார்த்துக்கிறது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மென்ஸ் வந்து தாராளமாக எல்லா சீட்ஸ் அண்ட் நட்ஸுமே சாப்பிடலாம். இப்போ வந்து ஆண்கள் வந்து ஓவர் வெயிட் படும்போது இந்த ஃபெமினைன் அந்த ஹார்மோன் அதிகமாகுது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதனால கூட அந்த கவுண்ட்ஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? டெஃபினட்டாக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எசிஸ்போமியாவோ ஒலிகோஸ்போமியா இருக்கும்போது ஹார்மோன் டெஸ்ட்டில் வந்து டெஸ்டோஸ்டரான் வந்து கம்மியாக இருக்கும், ஈஸ்ட்ரோடையால் ஃபீமேல் ஹார்மோன் அதிகமாக இருக்கும். இன்ஃபேக்ட் ப்ரொலாக்டின் ப்ரெக்னென்சி லேடிஸ்க்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஹார்மோன் ஒரு லெவல் வரைக்கும் தான் மென்ஸ்க்கு இருக்கலாம், அது ரொம்ப பீக் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபெமினிட்டி அவங்களுக்கு டெவலப் ஆகும்போது பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் வரும். ஸோ கைனகோமாஸ்டியாங்கிற ஒரு கண்டிஷனில் பிரெஸ்ட் டெவலப் ஆகும். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தோற்றமே வந்து ஃபெமினிட்டி இருக்கும், அவங்க பிஹேவ் பண்ணுறதே வந்து ஃபெமினிட்டியில் இருப்பாங்க. குரலே வந்து ஒரு பெண்களுக்கு ஈக்குவலான ஒரு குரல் வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது, டெஸ்டோஸ்டரான் கம்மியாக இருக்கிற ஆண்களுக்கு. மேம், இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு சித்தாவில் வந்து என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுப்பீங்க நீங்கள்? சித்தா மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலி வந்து இதுக்கான டெஸ்டோஸ்டரான் பூஸ்ட் பண்ணுறதுக்கு 7 உடல் தாதுக்களே வந்து விருத்தி அடைகிறதுக்கான மருந்துகள்லாம் கொடுப்போம். பட் இருந்தாலுமே எல்லாருக்குமே ஒரு ஆதங்கம் என்னென்னா, இந்த மெடிசன் சாப்பிட்டா எனக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லைன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கும்போது ஃபிசிக்கலி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்லா மசில் பில்ட் ஆகும், போன் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். 1 மாதத்துலேயே வந்து அவங்க அந்த மசில் ஃபுல்லாக பெயினாக இருக்குது, கால் நினச்சா கூட தூங்கி எழுந்தாலுமே தூங்காத மாதிரி பாடி எல்லாமே வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னவங்க எல்லாருக்குமே வந்து 1 மாதத்துலேயே நல்லா ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே போல் நைட் ஃபால்க்கான எபிசோட்ஸ் கம்மியாகும். வாரத்துலேயே 2 தடவை நைட் ஃபால் ஆகிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி 1 மாதத்துலேயே வந்து 4 தடவை 5 தடவை நைட் ஃபால் ஆகிறது எல்லாமே வந்து குறைஞ்சி மாதத்தில் 1 தடவை வந்து தான் எனக்கு வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆக்டிவாக மெமரி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எனக்கு முன்னாடி இருந்த பதட்டம் படப்படப்பு இல்லை, கை நடுக்கும் இப்போ குறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஃபிசிக்கலி அவங்க பார்க்கக்கூடிய சேஞ்சஸ். ஸோ இது மட்டும் இல்லாமல் வாட்டரியாக இருந்த ஸ்பெர்ம் வந்து திக்னிங் ஆகும். ஸோ திக்னிங் ஆகுது அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். பட் இது எல்லாமே நான் வந்து லேப் மூலமாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க மருந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து எப்பவுமே ஒரு செமன் அனாலிசிஸ் எடுப்பாங்க. ஸோ அதில் ஸ்பெர்ம் கவுண்ட், மோட்டிலிட்டி, மார்ஃபாலஜிலாம் மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ மருந்து சாப்பிட்டு 1 மாதம் 2 மாதத்துலேயே நம்ம கம்பேர் பண்ணும்போது அதில் எந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் இருக்குங்கிறது அவங்களே தெரிஞ்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்போவுமே வந்து எசோஸ்போமியா பொறுத்த வரைக்கும் ஆரம்ப நிலையில் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதுனால ஸ்க்ராட்டம் ஸ்கேன் பண்ணுவோம். ஸோ ஸ்க்ராட்டம் ஸ்கேன் பண்ணும்போது ஒரு சிலருக்கு விதை வீக்கம் இருக்கும், வெரிகோசீல். இப்போ வந்து எப்படி பைல்ஸில் வந்து ஆனல் வெயின் வீங்குது, இல்லை வெரிகோஸ் வெயினில் வந்து ஒரு பச்சையாக நரம்பு காலெலாம் சுருண்டு இருக்கோ, அந்த மாதிரி மென்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா விதைப்பையில் நரம்புகள் சுருண்டு பச்சையாக தெரியும். ஸோ அந்த வீக்கம் வந்து அதில் குறைஞ்சிட்டே வர்றது அவங்க லேப் ரிப்போர்ட்டில் அகைன் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஆண்களுக்கு எப்படி பெண்களுக்கு வந்து கர்ப்பை சின்னதாக இருக்குது, சினைமுட்டை சின்னதாக இருக்குது, சினைப்பை சின்னதாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பீரியடை அட்டன் பண்ணாமல் இருப்பாங்க. அல்லது வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணாலுமே வந்து சரியாக பீரியட் வராது, வருஷத்துக்கு ஒரு தடவை வரும், அவங்களுக்குலாம் கர்ப்பை சினைப்பை சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில ஆண்களுக்கு ஸ்க்ராட்டம் ஸ்கேன் பண்ணும்போது விதைப்பையே சின்னதாக இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது சரியாகவே வளரல, ஆர்கேனே சரியாக வளரலனே ஸ்கேனில் எழுதியிருப்பாங்க. ஸோ மெடிசன் சாப்பிட்டதுக்கப்புறமா டெஸ்டிஸோட சைஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, அதில் உள்ள இருக்கக்கூடிய வீக்கம், அந்த வெரிகோசீலோட கிரேடெல்லாம் வந்து குறைஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஆரம்பத்தில் தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் நம்ம வந்து எப்பவுமே சேஃபர் சைடு ஹார்மோன் டெஸ்ட் எடுத்துருவோம். ஸோ ஹார்மோன் வந்து ஈஸ்ட்ரோடயாலு, ப்ரொலாக்டின், LH, FSH இதில் ஏதாவது வேரியேஷன் இருந்தாலும் அதெல்லாம் குறைஞ்சி டெஸ்டோஸ்டரான் வந்து பூஸ்ட் ஆகும். ஸோ மேல் ஹார்மோன் டெஸ்டோஸ்டரான் வந்து 270 to 1100 நானோகிராம் இருக்கணும் அப்படின்னா
அது ஈஸியாகவே வந்து ஹைக் ஆகிறத அவங்க மந்த் ஆன் மந்த் அவங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுலலாம் சேஞ்சஸ் தெரியும் போது தான் நம்ம வந்து திருப்பியும் ஏசிஸ்பர்மியா பொறுத்த வரைக்கும் மறுபடியும் 3 மாதம் 6 மாதம் கழிச்சு ஒரு செமனாலிசிஸ் பண்ண சொல்லும்போது அதில் கவுண்டிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடுத்தோடனே ஏசிஸ்பர்மியா பொறுத்த வரைக்கும் மேஜிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து டெஸ்டோஸ்டரான் இன்க்ரீஸ் பண்ணால் உடனே எல்லாம் வந்துடாது. ஏசிஸ்பர்மியா வந்து டிபெண்ட்ஸ். ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து 2 monthsலேயே கூட ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு 1 year கூட ஆயிருக்கு. ஒரு சிலருக்கு 6 மாதம் ஆயிருக்கு. ஸோ ஒரு பேஷண்ட்டோட உடம்போடைய நிலையை பொறுத்து அது மாறுபடும். அதர்வைஸ் ஒலிகோஸ்பர்மியா 1 million வராங்க, 2 million வராங்க, டெஃபினட்டாக 1 monthலேருந்தே நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்க்குறோம் கிளினிக்கில். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க வந்து அதில் எல்லாமே வந்து மாற்றம் பார்க்கலாம். அது இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து கவுண்டிங்லாம் கூட ஒரு சிலருக்கு நல்லா இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ விரைப்புத்தன்மை இல்லை அல்லது சீக்கிரமாக வந்து செமன் வெளியே வந்துடுது. இந்த மாதிரியான இஷ்யூனால அவங்களால இயற்கையாக கருத்தரிச்சிக்க முடியல. அப்போது செயற்கை கருத்தரிப்பை நோக்கி போகிறாங்க. ஸோ விரைப்புத்தன்மைனாலையும் சீக்கிரமாக வந்து வெளியே வரதுனாலையும். ஸோ இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் மாஸ்டர்பேஷன் இருக்கும்போது மசில் மெமரிலாம் அவங்களுக்கு ஸ்டோர் ஆகிடுது. 1 minute அவங்க எஜாக்குலேட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ எப்படி வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம இந்தியன் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணி திடீர்னு வெஸ்டர்ன் யூஸ் பண்ணால் சிரமமாக இருக்குது. இல்லை வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணி திடீர்னு இந்தியன் டாய்லெட் ஒரு நாள் போகிறதுனா கூட அவாய்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நம்ம எல்லாமே வந்து பழக்க வழக்கம் தான். ஸோ அப்போது லேட் மேரேஜில் அவங்களோட பியூபர்ட்டிலேருந்து, அதாவது மென்ஸ் பொறுத்த வரைக்கும் 12 yearsலேருந்தே மாஸ்டர்பேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து லேட் மேரேஜில் 40 years தான் மேரேஜ் பண்ணுறாங்க. டெஃபினட்டாக அவங்க வந்து மாஸ்டர்பேட் பண்ணாமல் இருக்க முடியாது. ஏன்னா செமன் எப்படியும் வெளியே வந்து ஆகணும். ஏன்னா அது வந்து எக்ஸஸாக ப்ரொடியூஸ் ஆகும்போது வெளியே வரும். ஸோ அந்த இதையே ஒரு ஆனந்தமாக நினச்சி ரொம்ப பழக்கத்திலே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மசில் மெமரியாக ஸ்டோர் ஆகிடுது. அப்போது நிறைய பேர் வந்து அதுக்குள்ளேயே ஏதோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, குழந்தை வேண்டான்னு சொல்லிட்டு வித்ட்ராவல் மெத்தட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா அந்த வித்ட்ராவல் மெத்தட்லேயே ப்ராக்டிஸ் ஆகி ஒன்றா இருக்கும்போது அவங்க வந்து செமனை வந்து கர்ப்பைக்குள்ளே செலுத்தாமல் வெளியே வந்துட்டு வித்ட்ரா பண்ணி எடுக்கிறாங்க. அப்படிங்கும்போது அதுவும் இட்ஸ் அ ப்ராக்டிஸ். ஸோ அப்போ இதன் காரணமாக ஒரு பார்ட்னராக ஒரு கப்புளாக அவங்க வந்து குழந்தைக்காக முயற்சி செய்யும்போது செமனை வந்து உள்ளே செலுத்த முடியாமல் போயிடுது. ஸோ ப்ராப்பர் ப்ரீதிங் எக்ஸசைஸு, கீகிள் எக்ஸசைஸு, அவங்க மைண்ட் ரீதியான மெடிடேஷனில் ஸோ இந்த மாதிரியான ப்ராக்டிஸ் வந்து கொண்டு வந்து அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இயற்கை கருத்தரிப்புக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து ஒரு மேரிடான கப்புள்ஸில் வந்து ப்ரெக்னென்ட் ஆகலை அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பொண்ணுங்களை தான் வந்து செக் பண்ண சொல்லுவாங்க. பசங்க வந்து அந்த அளவுக்கு முன் வர மாட்டாங்க செக் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க வந்து என்ன மாதிரி டெஸ்ட்லாம் எடுத்து வந்து தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு? ஸோ யூஸ்வலி வந்து நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஓகே தான். அது வந்து ஒரு 2 yearsக்கு முன்னாடி நிறையா அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். அதாவது அம்மா வீட்டில் கொண்டு வந்து ஒரு பொண்ணை விட்டு போயிடுவாங்க. இப்போ குழந்தை இல்லை, நீங்கள் பார்த்து உங்கள் பொண்ணை சரி பண்ணி அனுப்பிச்சுடுங்க அப்படின்ட்டு. பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா கப்புளாகவே நிறைய பேர் வராங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஸோ இன்ஃபேக்ட் அதுவும் 2-3 இடத்துல நான் பார்த்துட்டு எனக்கு சக்ஸஸ் ஆகலைன்னு சொல்லிட்டு ஓல்டு ரிப்போர்ட்ஸ் டெஃபினட்டாக அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வராங்க. ரொம்ப ஃபியூ ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா மேரிட்டல் ஃபியர் இருக்குது. அதாவது மேரேஜ் ஆகி நான் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நான் வேஸ்ட் பண்ணணும்னு எனக்கு தோணலை. திடீர்னு வந்து கல்யாணம் அன்றைக்கே என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா அது வந்து அந்த பொண்ணோட வாழ்க்கையை நான் தொலைச்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எனக்கு மேலே கான்ஃபிடென்ட் வேணும், அதுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். இல்லைனா வந்து அந்த பொண்ணையும் துரோகம் பண்ண மாதிரி ஆகிடும். ஒரு சொசைட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு சண்டை வரதுக்கான காரணமாக கூட இருக்கும். எனக்கு அந்த பாவம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜென்ஸும் வந்து இருக்காங்க. இன்னும் ஒரு சில ஹெக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃப்கே தெரியாமல் ஸ்ட்ரெஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஏன்னா குழந்தை தள்ளி போகுதே, அவளுக்கெல்லாம் பீரியட்ஸ் கரெக்டாக தான் வந்துட்டுருக்கு, நமக்கு தான் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே போய் செல்ஃப் செக் பண்ணுறாங்க. செமனாலிசிஸ் செக் பண்ணிவிட்டு அந்த ரிப்போர்ட்ஸ் கூட எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த மாதிரி நான் பார்த்தேன், எனக்கு திடீர்னு ஏசிஸ்பர்மியா இருந்தது, பட் என் மனைவிக்கே தெரியாமல் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து நான் எப்படியோ கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், ஏன்னா அவள்கிட்ட சொன்னால் ரொம்ப வருத்தப்படுவா. ஸோ அந்த மாதிரியும் இருக்காங்க. ஸோ ஒரு ஃபேமிலியும் டிஃபர்ஸ், அவங்களோட மைண்ட் செட் வந்து டிஃபர் ஆகுது. பட் நிறைய பேர் அதுக்கான ரிசல்ட்ஸும் பார்த்து நேச்சுரலாக கன்சியூம் ஆயிருக்காங்க. இப்போ அந்த அளவுக்கு கொஞ்சம் எவால்வ் ஆயிருக்கு, அந்த எவால்வ் ஆயிருக்காங்க. அதாவது முன்னாடி வந்து அந்த ஃபெமினிட்டி வந்து கொஞ்சம் ஒன்னால தான் சொல்கிறதெல்லாம் தாண்டி இப்போ வந்து கப்புளாக வந்து தே ஆர் கம்மிங் டுகெதர்னே சொல்லலாம். மேம் இப்போ நீங்கள் நிறைய ரீசன் சொன்னீங்க. பட் இதை தாண்டி வந்து ஒருத்தர் நல்ல ஃபுட் ஹேபிட் வச்சுருக்காரு, நல்ல லைஃப் ஸ்டைல் தான் மெயின்டைன் பண்ணுறாரு, எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்கார் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு இந்த ப்ரெக்னென்சி அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா எதனால் வருவது? ஓகே, டெஃபினட்டாக ஏதோ ஒரு ரீசன் இல்லாமல் எதுவுமே வந்து தள்ளி போகாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே எனக்கு கரெக்டாக தான் இருக்குது ரிப்போர்ட்ஸில் அப்படின்னா கூட குழந்தையின்மை ஏற்படுதுன்னா டெஃபினட்டாக அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. பட் இந்த மாதிரியான இன்ஃபர்டிலிட்டியில் பொறுத்த வரைக்கும் நம்ம கரெக்டாக ஓவுலேஷன் டைமில் ட்ரை பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் 28 நாள் கரெக்டாக பூப்பு சுழற்சி ரெகுலராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் பீரியட்ஸ்லேருந்து 14th day ஆல்மோஸ்ட் ஓவுலேஷன் டைம் சொல்லுவோம். ஸோ அது கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட 12, 14, 16 இந்த டைமில் ட்ரை பண்ணால் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து என்ன தான் கர்ப்பை எல்லாமே நார்மலாக இருந்தாலும் வெஜினல் செக்ரீஷன்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கணும். அதோட பிஹெச் லெவல் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் ஆகும்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பிஹெச் லெவல் வந்து ரொம்ப அசிடிக்காக இருந்துச்சுன்னா ஸ்பெர்ம் உள்ளே என்டர் ஆகும்போதே அது வந்து அழிஞ்சு போயிடும். ஸோ இல்லை ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இந்த வேர்ம்ஸ் இருக்கிறதுல தெரியாது. ஸோ இப்போ புழுக்கள் எதாவது இருந்தால் கூட உள்ளே போகிற ஸ்பெர்ம் வந்து அது விழுங்கிடும். ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து அதில் தாமதம் ஏற்படும். அப்படிங்கிறனால 2 பேருமே வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து உடம்பு ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அப்போது நல்லெண்ணெய் வந்து திங்கள், புதன், சனி
உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது பாடி ஹீட்டு எஸ்பெஷலி கர்ப்பையோட ஹீட் வந்து தனியும். ஸோ கர்ப்பையோட ஹீட் தனியும் போது தான் அவங்களுக்கு செக்ரேட் ஆகக்கூடிய அந்த வெஜினல் ஃப்ளூயிடில் இந்த ஸ்பெர்ம் ஈஸியாக நீந்தி போகும். அது இல்லைனா அசிடிக்காக இருக்கும்போது உள்ளே போகும்போதே இறந்துரும் அப்படிங்கிறதுனால. ப்ளஸ் அந்த டைமில் வந்து ரொம்ப காரமாக ஸ்பைஸியாக சாப்பிடக்கூடாது. ட்ராவல் அவாய்ட் பண்ணும் ப்ரெக்னென்சிக்காக ட்ரை பண்ணும்போது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கல்யாணம் நிச்சயம் ஆச்சு அப்படின்னாவே எங்கேயுமே வெளியே போகக்கூடாது, வீட்டில் தான் இருக்கும்னு சொல்லிடுவாங்க. காரமாக சாப்பிடக்கூடாது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அப்படி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போகிறதுக்கான காரணம் ஒரு குழந்தை அடுத்த ஒரு ஜென்ரேஷனே நம்ம உருவாக்க போகிறோம் அப்படிங்கும்போது இதெல்லாம் பண்ணும்போது தான் அது வந்து கரெக்டாக ஹெல்த்தியாக நடக்கும் அப்படிங்கிறதுனால தான். இன்ஃபேக்ட் இந்த ஜென்ரேஷனில் வந்து நிறைய பேச்சுலர் பார்ட்டி, அப்போ போயிட்டு லிக்கர் எடுக்கிறது, இல்லை ஆல்ரெடி ஸ்மோக்கிங் ஆல்கோஹால் இருந்தாங்கன்னா ஒரு 6 மாதமாக அதை விடுபட்டு நம்ம டோட்டலாக கிளென்ஸ் பண்ணிக்கிறது. கீழாநெல்லி, கரிசாலையெல்லாம் சாப்பிட்டு லிவர் கிளென்ஸ் பண்ணுறது, நெல்லிக்காய் ஜூஸ் இல்லாமல் டர்மரிக்லாம் போட்டு லங்ஸ் நுரையீரலை கிளென்ஸ் பண்ணுறது, ப்ளஸ் பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டு ரெஜூனேட் பண்ணிக்கிறது. இந்த மாதிரியான ப்ராசஸே ஒரு 3 to 6 months ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஆல்ரெடி இருந்த அந்த நைட் லைஃபு, பார்ட்டி, ஆல்கோஹாலு இதெல்லாம் வந்து கிளென்ஸ் ஆகும். ஏன்னா அடுத்த ஒரு குழந்தையே உருவாக்க போகிறோம் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து கிளென்சிங் வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் போத். ஏன்னா இப்போ வந்து உமன்ஸுமே வந்து நிறையா சோஷியலாக நிறையா பழக்க வழக்கத்தில் அடிக்ட் ஆகுறாங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து திருமணத்துக்கு அப்புறம் குழந்தை ட்ரை பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த ஹெல்த்தியான ஒரு ஆரோக்கியமான பேபியை பெற்றெடுக்க முடியும். ஓகே மேம், உங்களுடைய நிறைய தகவல் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய தகவலுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.